வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் கண் விதுப்பழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள 4வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் கண் விதுப்பழிதல். குறள் 1174. பெயலாற்றா நீருளந்த உண்கண் உயலாற்றா உய்வில் நோய் என் கண் நிறுத்து. பெயலாற்றா நீருளந்த உண்கண் உயலாற்றா உய்வில் நோய் என் கண் நிறுத்து. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். என் கண்கள் தப்பி பிழைக்க முடியாத தீராத காம நோயை என்னிடத்தில் உண்டாக்கி நிறுத்திவிட்டு தாமும் அழமுடியாமல் நீர் வறண்டு விட்டன. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். மழை பொழியாமல் நீர் வற்றிப்போன நிலம்போல் இருந்த எனக்கு உண்மை அறிவு புலப்படும் போது நான் உயிர் வாழ்வதற்கும் வாழ்வில் உய்வதற்கும் மரணப் பிணியை வெல்வதற்கும் ஏற்றதொரு இடம்தான் என் புருவமத்தி என்பதை உணர்ந்து அப்புருவ மத்தியின் உள் நடுவே கண்களை நிற்கச் செய்து இறை ஒளியை காண்பேன். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். மழை பொழியாமல் நீர் வற்றிப்போன நிலம்போல் இருந்த எனக்கு உண்மை அறிவு புலப்படும் போது நான் உயிர் வாழ்வதற்கும் வாழ்வில் உய்வதற்கும் மரணப்பிணியை வெல்வதற்கும் ஏற்றதொரு இடம்தான் என் புருவமத்தி என்பதை உணர்ந்து அப்புருவ மத்தியின் உள் நடுவே கண்களை நிற்கச் செய்து இறை ஒளியை காண்பேன். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.